களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். 7 மணி முதல் 7:30 வரை செய்தி கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தியை தாரா பார்த்து வருகிறீர்கள். மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. இந்த நேரத்தில் செய்தி வருகிறது. விடுதலை நேரம் என்பது இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பது என்ற சொல்லை மக்களுக்கு செயல்படுத்துங்கள். இதுக்கு இந்த துளித்துக்கு நிறைய பணங்கள் தேவை. அத்தனை தேவையும் ஆண்டவரே சில நல்ல உள்ளங்கள் வழியாக பேசி கொடுக்க செய்து வருகிறார். தொலைக்காட்சி ஊழியம் மட்டுமல்ல, புத்தக ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஆண்டவர் செய்திப்படுத்தி கொண்டிருக்கிறார். புத்தக ஊழியத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், தேவ ஒளியும் ஒளி என்கிற ஒரு புத்தகத்தை எழுது. அதுக்கு எந்த விதமான விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம். யாரு நீ பணம் கேட்கவும் வேண்டாம். நானே மக்களுடைய உள்ளத்தில் பேசி கொடுக்க செய்வேன்னு சொன்னார். நான் இந்த கருத்தை எங்களுடைய பங்கு தந்தை, இப்பொழுது சேலம் மறை மாவட்டத்தில் இருக்கிறார், ஜான் ஜோசப் அருத்தந்தை ஜோசப், அவரிடம் சொன்னேன். அப்போ ஆரம்ப காலகட்டம் போய் சொன்னேன், கடவுள் எனக்கு இப்படி ஒரு புக்கு எழுத சொல்லியிருக்கிறார், தேவ ஒளி ஒளிங்கிற புக்கு எழுத சொல்லியிருக்கிறாரு சொல்லி எனக்கு இப்படி பேர் தேவ ஒளி ஒளி சொன்னார். விலையோ சந்தாவை குறிப்பிட வேண்டாம், யாரும் பணம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவர் ஆன்ம ஆலோசகர் அல்லவா, அவர் சொன்னார், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம், ஒரு டைசிஸிலே ஒரு மறை மாவட்டத்திலே ஒரு புத்தகம் போடணும்னு நினச்சி செயல்படாமல் நிறுத்திட்டாங்க. ஆனால் எப்படி நீ தவறாமல் போடுவேன்னாங்க. ஆர்டர் சொன்னார். ஆர்டர் சொன்னால் செய்யுங்கப்பா, நான் தடை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். தேவ ஒளி இப்படி தேவ ஒளியும் ஒளியும். தேவ ஒளினா ஒளி, வெளிச்சம். ரெண்டாவது சவுண்டு, லைட் அண்ட் சவுண்டு தான் கொண்டு வந்தார். எனக்கு என் அன்பானவர்களே, 31 வருடமாக இந்த புத்தக ஒளி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அன்னைக்கு நான் சில நாட்களுக்கு முன்னே அருத்தந்தையை பார்த்தேன். அவர் சந்தோஷப்பட்டார். என்கிட்ட ஒரு புக்கு எழுதுன்னு சொன்னேன், நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்பயும் எனக்கு புக்கு வந்துக்கிட்டு தான், மாதம் புக்கு வந்துட்டு இப்படி நடத்துகிறேன். பார்த்தீங்கன்னா 30 வருடமாக நடத்திட்டு இருக்கிறேன். நான் யார்கிட்டையும் பணம் கேட்பது இல்லை, கடவுள் தான் செய்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுடைய முகவரி எனக்கு அனுப்புங்க, அப்போ உங்களுக்கு நான் புத்தகம் அனுப்பி வைக்கிறேன். ஏனென்றால் அவருடைய குரலொலியை கேட்டு செயல்படுகிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு, திட்டம் செயல்படுகின்றார். எனவே நாளிலே அப்படிப்பட்ட புத்தகத்தை தேவ ஒளி ஒளிங்கிற புத்தகம் இந்த மாதத்திலே வாழ்வதரும் தண்ணீரே தூயாவி என்கிற ஒரு செய்தியை அந்த போட்டிருக்கிறேன். அதில் அருட்தந்தையெல்லாம் கூட படிச்சுட்டு நல்கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மாதந்தோறும் வெளியிடுகிற இந்த புத்தகத்தை பெறுவதற்கு உங்கள் முகவரியை நீங்கள் அனுப்புங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவருடைய முகவரியை கூட நீங்கள் எனக்கு அனுப்பி வைத்தால் அவர்களுக்கு இலவசமாக, ஒரு சிலருடைய காணிக்கை கொண்டு அநேகருக்கு இலவசமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. அவருக்கே துதிகன மகிமை. இந்த அருமையான வேளையில் கூட பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகிற செய்தியை கேட்க நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி.
நீர் என்னென்ன சொல்லுகிறீரோ அதையே நான் அடியேன்னு சொல்லவும் அந்த வார்த்தை செல்லுகிற பொழுது அவருக்கு வாழ்வாகவும் அமையட்டும். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அடியானே ஒப்பு கொடுக்கிறேன், செய்தி கேட்கிற மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உடைய தெய்வீக பிரசன்னம் கடந்து வரட்டும். அன்று மாலை வேளையிலே நீ எப்படியெல்லாம் பிரசங்கம் செய்து அற்புதமான காரியங்களை செய்தீரோ, நோய்களெல்லாம் குணமாக்கினீரோ, அதே போல இந்த வேளையிலும் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பேசி செயல்படுவீராக. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் சில நாட்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு செய்தியை கொடுக்கிற பொழுது நான் இயல்பாகவே தூயாவில் உந்தப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். அது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரோமர் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் அந்த 16-17 வசனம் தான் சொல்லி வந்திருக்கேன். அந்த 16-17 வசனத்தை சொல்லுகிற பொழுது அதனால் சொன்னேன், என்னைக்கும் இறைவார்த்தை தான், அதாவது நற்செய்தி தான் கடவுளுடைய மீட்பின் வல்லமை என்று சொன்னேன். நற்செய்தி தான் மீட்பின் வல்லமை என்று சொன்னேன். நற்செய்தி தான் மக்களை தமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுவது என்று சொன்னேன். தமக்கு ஏற்புடைய மாற்றுவது சொன்னேன். நற்செய்தி தான் ஏற்புடையவர்களாக, அவர் பரிசுத்தராக இருப்பது போல பரிசுத்த மாற்றுவது சொன்னேன். இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே அப்படியே ததுவிக்கிட்டு இருந்தது. எனவே இந்த தூய ஆவியிலே உந்தப்பட்டு இந்த நாளிலே அந்த முதல் பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் பகுதி தான் இந்த நற்செய்தி கடவுளை மீட்பளிக்கிற வல்லம் என்கிற முதல் பகுதியை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ரோமர் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்லுகிற கருத்து தான் நான் பார்க்கிறோம். நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அது கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. அது கடவுளின் மீட்பளிக்கின்ற வல்லமை, the power என்று சொல்லுகிறது. மீட்பளிப்பது, எதிலிருந்து மீட்பளிப்பது? பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிபத்திரத்திலிருந்து, பிசாசின் உபத்திரத்திலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து மீட்பளிப்பது நற்செய்தி. இந்த நற்செய்தி என்று பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, அது இயேசு கிறிஸ்துவை குறித்ததா இருக்கிறது. மீட்பளிக்கின்ற ஒரு கருத்து வருகிற பொழுது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. தூய ஆவினால் உந்தப்பட்டு அவர் உணர்த்துகின்ற வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்போது என்னுடைய சகோதரோடு கூட நான் சொன்னேன், எனக்கு இந்த இறைவசன வார்த்தை எப்படி வருகிறது, எந்த நிலையில் வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் உணர்த்துவதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அது செய்துக்கிட்டே இருக்கிறேன். அவரும் ஆச்சரியப்பட்டு ஆமாம் என்றார். பிரியமானவர்களை பார்க்கிறோம், தூய ஆவியிலே இந்த கருத்துக்கள் சொல்லுகிறேன். மீட்பளிக்கின்ற வல்லமை நற்செய்தியிலே வெளிப்படுகிறது என்றால் அது மீட்பு யாரிடம் சொல்லுகிறது என்றால் இயேசுவை பற்றியதான், இயேசுவை பற்றித்தான். அந்த முதலதிகாரத்திலே 16ஆம் வசனம் வாசித்தோம் அல்லவா? இப்பொழுது அதுக்கு மேலே 2-3 வசனத்தை நீங்க படித்து பாருங்கள். அதிலே கருத்து என்ன சொல்லுகிறது என்று, அந்த 2ஆம் வசனத்தை படித்து பாருங்கள் என்ன சொல்லுகிறது என்று. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இறைவாக்கினர் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். Praise the Lord. Praise the Lord. எப்படி பாருங்க, நற்செய்தி தருவதாக கடவுள் தம் இறைவாக்கின் வாயிலாக வெளிப்படுத்திய இந்த தெய்வீக திருவிழுவத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவருடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவை குறித்ததாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இறைவாக்கின வழியாக சொல்லப்பட்டது. அது இறைவாக்கின வழியை சொல்லப்பட்டிருந்தால் என் அன்பானவர்களை தூயால் பார்க்கும் பொழுது தொடக்க நூலிலே பார்க்கிற பொழுது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது அந்த நிலை சொல்லுகிறார்.
உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்கும், அவள் வித்து உன் தலையை நசுக்கும் என்று அங்கே சொன்னாரே, அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தொடக்கத்திலே வந்து விட்டாரா இயேசு கிறிஸ்து? அங்கே தொடக்க நூலிலே வந்து விட்டார். தொடக்க நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கடைசியா திருவெளிப்பாட்டிலே, கடைசி வழிபாட்டிலே கடைசி அதிகாரம் கடைசி வசனமாய் சொல்லுவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே வாரும் சொல்லி முடிக்கிறாங்க. ஆமேன், உமது வருகை ஆண்டவரே நீர் வாரும் சொல்லி முடிக்கிறாங்க. அது கடைசி வார்த்தை இயேசுவிலே முடிக்கிறாங்க. தொடக்க நூல் முதல் இறுதி நூல் வரை நாம் பார்க்கிற பொழுது என் விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அந்த திருமணம் மீட்பராம் இயேசுவின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருள் அனைவரோடும் இருப்பதாக சொல்லுகிறாங்க. அவருக்கு ஆண்டவர் ஆம் விரைவாகவே வருகிறேன் என்கிறார். ஆம், ஆண்டவராய் இயேசுவே வாரும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே வாரும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருள். தொடக்கத்திலே திருக்கத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் ஆரம்பித்த வார்த்தை இங்கே திருவெளிப்பாட்டிலே கடைசியிலே முடிக்கிறார். ஆக மொத்தம் தெய்வீக திருவெளித்தில் சொல்லப்படுகிற வார்த்தை மீட்பின் நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவை குறித்தாக இருக்கிறது. பிரிமாலே ஆண்டவர் படைத்தார், மக்களை படைத்தார். ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆதாம் ஏவாளை படைத்த உடனே அங்கே பாவம் வந்துவிட்டது. அங்கே உடனே பாவத்துக்குரிய காரியம் வந்துவிட்டது. தெரியுதுதான். அந்த பாவத்துக்குரிய நிவாரணை எங்கே வருகிறது என்று, அந்த நிவாரணை தான் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே நிறைய பாவ நிவாரண பலி செலுத்தினார்கள், ஒன்றும் அங்கே செயல்படப்பட முடியவில்லை. இறுதியாக கிறிஸ்து இயேசுவை தான் அங்கே கொண்டு வருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் இருந்து மண்ணகத்துக்கு தோன்றினார். கடவுளால் அனுப்பப்பட்டு தோன்றினார். வானதூதர் வந்து அன்னை மரியாவிடம் சொல்லுகிறான். அந்த வானதூதர் வந்து மக்களிடம் சொல்லுகிறதை பார்க்கணும். வசனத்தை படித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே வந்து ஒன்று பாவ விமோசனம் இல்லாத போது ஆண்டவராகிய கடவுள், விண்ணக கடவுள், தந்தையாம் கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புவதாக திட்டம் வைத்தார், செயல்படுத்தினார். பாவ பரிகார பலியை கொண்டு வர விரும்பினார். அவரே மீட்பர், அவரே மீட்பர். வானதூதர் சொல்லி அந்த அன்னை மரியாவுக்கு குழந்தை பிறக்கிறது முழுவது வானதூதர் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. 2ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனத்தை நீ படித்து பாருங்க. அதில் சொல்லப்படுகிறது. லூக்காஸ் நற்செய்தியிலே அங்கு பார்க்கிறோம், சொல்லப்படுகிறது. வானதூதர் அவர்களிடம், வானதூதர் அந்த இடைகளெல்லாம் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வனாந்தத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது. எல்லாம் பார்க்கிறார்கள். வானதூதர் தோன்றி சொல்லுகிறார்கள், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பெருமகிழ்ச்சி, எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர், மெசியா என்கிற மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். மீட்பர் பிறந்திருக்கிறார். இந்த மீட்பர் பிறந்திருக்கிறார் என்கிற வார்த்தை எப்படி? என்ன மீட்பர்? மத்தேயு 1 அதிகாரத்திலே 21வது வசனத்திலே அங்கே யோவானுக்கு சொல்லுகிறார். யோசேப்பருக்கு சொல்லுகிற வார்த்தை தான், யோசேப்புக்கு சொல்லுகிற வார்த்தை தான் பார்க்கணும். மத்தேயு 1 அதிகாரத்திலே 21 மகனை ஒரு பற்றெடுப்பீங்க, அந்த மகனுக்கு இயேசு என்கிற பெயரிடுவீங்க. அந்த இயேசு என்கிற பெயர் மக்களை அவள் பாவத்திலிருந்து மீட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1:21. இந்த மீட்பர் அவர்தான், மக்களை பாவத்திலிருந்து மீட்கிறவர் அவர்தான். பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த வார்த்தையை அப்படி கொண்டு வருகிற பொழுது அந்த இயேசு கிறிஸ்து மீட்பர் என்று பார்ப்பது எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டு நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு சமயத்தாருக்கு அல்ல. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக் கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் மீட்பராய் இருக்கிறார்.
அவர் அத்தனை பேருக்கு மீட்பராய் இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளல் ஏற்றுக்கொள்ளுறதுக்கு என்ன நடக்கணும் அதை பற்றி இனி வர நாட்களில் சொல்லுகிறேன். நான் இதை சொல்லுகிற பொழுது பெருமாவுகளே, என்னுடைய சில சகோதர சகோதரிகள் மற்ற சமயத்து வருகிற பொழுது நான் சொல்லுவேன், எனக்கு இயேசுவே ஆண்டவர், இயேசு மரித்தார், உயிர்த்தார், வாழ்கிறார் என்று நீங்கள் விசுவசிங்கன்னு சொல்லுவேன். யூதனென்ற கிரேக்கென்ற வேறுபாடு இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் ஒருவராக இருக்கிறபடினாலே சொல்லுவேன். அப்படி அவர் விசுவசிக்கிற பொழுது அவர்களுக்கு மீட்புண்டாயிட்டு இருக்கிறது. இயேசு எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் மீட்பார்கள், எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி, பாவங்களை போக்குற பரிகார பலியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றினார் தான் அங்கே பார்க்கிறோம். இயேசுவை பற்றிய காரியங்கள் என்று நான் சொல்லுகிற பொழுது பெரிய மனவுகளே, அந்த இயேசு ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், அவரே மீட்பர். இயேசுவை பற்றி அறிவிக்கிற நிலையை அங்கே சிலர் போகிறார்கள். இந்த பேதுரை பற்றி நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இந்த பேதுரை நானும் ஏற்றால ஒரு குவாலிட்டி ஆகிட்டு போகும் இல்லை. அவர் படிப்பறிவு இல்லாதவர், நான் கொஞ்சமாக படிச்சுவேன். அந்த பேதுரு பயங்கரமான நிலையில செயல்பட்டு கொண்டு போகிறார். பரிசுத்த ஆவி இறங்கிட்டு பின்னாடி அவர் சில காரியங்களை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சாயந்தர நேரத்தில் அவர் ஆலயத்துக்கு போகிறார். ஆலயத்துக்கு போகிற பொழுது அவர் அங்கே சொல்லுகிறது என்று கேட்டுக்கு, அந்த ஆலயத்துக்கு போகிற பொழுது அங்கே சொல்லுகிற ஒரு கருத்தை நீ பார்த்தோன்னா பயங்கரமாக அதுவும் உச்சிரமான ஒரு கருத்தாக இருக்கும். அதுக்கு அது நாளைக்கு சொல்ல நாளைக்கு ரெண்டுக்கு டைம்ஸ் ஆகி போயிட்டே இருக்குது. இன்றைக்கு அவர் ஆலயத்துக்கு போகிறார். ஆலயத்துக்கு போகும்போது அங்கே பிறவி முடவன் அங்கே இருக்கிறான். பிறவி முடவன் இருக்கிறான். 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கோம், அங்கே பிறவி முடவன் இருக்கிறான். அவர் சொல்கிறாரு, என்னிடம் பொண்ணோ பொருளோ இல்லை. பிறவி முடம் பிச்சை கேட்டு இருக்கிறான். அவன் என்னிடம் பொண்ணோ பொருளோ இல்லை, பணமோ காசோ இல்லை, என்னிடம் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்லுகிறார். எழுந்து நட என்று சொல்லுகிற பொழுது அவன் கை கால்களும் வலுப்பட்டு நடந்து போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன என்ன அதை பற்றி நான் கண்டு சொல்ல, என் அன்பானவர்களே, அந்த பேதுரு தான் சொல்லுகிறார். திருத்தர் பணியிலே 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை சொல்லுகிறார். அந்த திருத்தர் பணியிலே 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் சொல்லுவார், இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரே அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. அப்பத்தீங்களா, இவராலே என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை. அந்த செய்தியை நாம் சொல்லணும். அந்த செய்தி நற்செய்தி வழியாக தான் மீட்பு அளிக்கிறது என்றால், இந்த வார்த்தையை இயேசு எப்படி சொன்னாரோ, என்னிடம் பொண்ணோ பொருளோ எதுவுமே இல்லை, நான் அவருடைய பெயரால் நசரேயனாகிய இயேசுவின் பெயரால் எழுந்து நடை என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்லி கொண்டு தந்தாரோ, அப்படிப்பட்ட நற்செய்தியின் வழியாய்த்தான் மீட்பு அளிக்கிறது, விடுதலை அளிக்கிறது. சொல்றார், இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. இவரது பெயரை அன்றி, இயேசு என்கிற பெயரன்றி வேற ஒரு பெயரை கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. என் அன்பானவர்களே, பார்க்கணும், இவரன்றி வேற ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை. எதிராக இருக்கும் எல்லாத்துக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. அவர் பாவிகளுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி, அவர் ரத்தத்தின் மகிமை, ரத்தத்தின் வல்லமை, சிலுவையின் வல்லமை, சிலுவையின் காரியங்கள், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த காரியங்கள் எல்லாமே எல்லாமே அவரிலே இருந்து விடுதலையின் காரியமாக செயல்பட்டு கொண்டிருப்பது தான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் ரத்தம் பாவ மன்னிப்பை கொடுத்து விடுதலை கொடுக்கிறது சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவை, இயேசுவினுடைய சிலுவை வல்லமை, திருச்சிலுவையின் வல்லமை என்று சொல்லுகிறோம். அவருடைய மரணம் நமக்கு வாழ்வு என்று சொல்லுகிறோம். ஆக மொத்தம் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறவராக, விடுதலை செயல்படுகிறவராக இருக்கிறார். இவரே மீட்பர் என்று சில இதை சொல்லிட்டு கொடுக்கும்.
என் அன்பானவர்களே, இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது இயேசுவை பற்றி அறிவிப்பதே நற்செய்தி. நற்செய்தி இதை நமக்கு அப்படி பாடமாய் கொண்டு வரணும். இயேசு பற்றி மகிமைப்படுத்துகிற பொழுது நடக்கின்ற காரியமாக இருக்கட்டும். 2 தீமோத்தேயு புத்தகத்தை எடுங்க, முதல் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. சகோதரமே சகோதரமே என்ன சொல்லுகிறது? நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அழியாக வாழ்வாகிய நற்செய்தி வழியாக நமக்கு வெளிவிட செய்தார். நற்செய்தி வழியாக வெளியிட செய்தார். அந்த செய்தியை நாம் மூடி மறைத்து வைத்திருக்க கூடாது. இந்த நற்செய்தியை மூடி மறைத்து வைத்திருக்க கூடாது, சொல்லணும். அப்போ இயேசு மகிமை அடைவார். பேதுரு சொன்னபோது எப்படி மகிமை அடைந்தாரோ அதே போல மகிமை அடைவார். இயேசுவை பற்றிய நற்செய்தி இது. நற்செய்தி. அன்பானவர்களே, இந்த நற்செய்தி மீட்பளிப்பதாக இருக்கிறது. அந்த இயேசுவை பற்றிய நற்செய்தி அங்கே வெளிப்படுகிற இடத்திலே மீட்பளிப்பதாக இருக்கிறது. நான் பார்க்கணும். வாழ விடுதலை என் வசனங்கள் சொல்கிறது. அதே 2 தீமோத்தேயுவிலேயே 2ஆம் அதிகாரத்திலே 8, 9 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லுகிறது என்று என்ன 1, 10 படிச்சோம் அல்லவா? இப்ப 2ஆம் அதிகாரத்தில் 8, 9 வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. அதுல என்ன சொல்லுகிறது என்று. தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனை போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் கடவுளுடைய வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. பவுல பச்சு சொல்ற பார்க்கணும் பிரியமானவர்களே. கடவுளுடைய வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. ஆணுடைய வார்த்தை நற்செய்தி இயேசுவை குறித்ததாகும். அவரே மீட்பின் காரியமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மீட்பர் இயேசு. என்றால் இயேசுவை பற்றி தான் நற்செய்தி தான். மீட்பு அளிக்கின்ற நற்செய்தி இயேசு பற்றி தான் என்பதை குறித்து நேரத்திலே அப்படியே விளையாட்டுமாய் சிந்தித்தோம். இறுதியிலே சகோதரர் ஜெபித்தார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தயவுசெய்து எங்களுக்கு தெரிவிங்க, சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் கடிதம் எழுதினால், அது விருத்திக்கு நீங்கள் எழுதினால், நாங்கள் இந்த தேவ ஒளியொலிகின்ற புத்தகத்திலே நாங்கள் அதை சாட்சியாக வெளியிடுவோம். ஒரு மாதம் கூட சாட்சிகளாக எழுதுவோம். அப்பொழுது கடவுள் மகிமை அடைவார். இதுக்கெல்லாம் எங்கள் பெருமை புகழ்ச்சிக்காக அல்ல, ஆண்டவர் மகிமைக்காகவே. இப்பொழுது நற்செய்தியின் அவசியத்தை, நற்செய்தி தான் மீட்பளிக்கும் வல்லமை என்று பார்த்தோம் அல்லவா? அதில் இயேசு பற்றி இப்பொழுது நற்செய்தியின் அவசியம் ஏன், எதற்கு பார்க்க இருக்கிறோம். நற்செய்தி ரோமர் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 10ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 21 வசனத்திலே பார்க்கிற பொழுது அந்த நற்செய்தியை அறிவிக்கிறது என்ற காரியங்களை, அதனுடைய வல்லமையான காரியங்களை மிக தெளிவாக, அழகாக, ஆழமாக அந்த ரோமர் புத்தகத்திலே புனித பவுல் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்க கேட்குறீங்க. கேட்கலன்னா அதனால அறிஞ்சிருக்க முடியுமா? இல்லை. அதுதான் அங்கே சொல்லுகின்ற கருத்துக்கு. இன்னைக்கு இந்த மாதா தொலைக்காட்சி, ஒரு கடவுள் தானே மாதா தொலைக்காட்சி அமைத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை அமைத்திருக்கிறார், இங்கு அறிவிக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். இப்படி அறிவிக்கலை என்றால் நீங்க கேட்க முடியுமா? பார்க்கணும். ஒன்று அறிப்பதை கேட்கணும். இந்த நிலையை கேட்கணும். நாம் படிக்கிறோம், படிப்பது வேற, கேட்பது வேற. படிப்பது வேற, கேட்பது வேற. இந்த இந்த படிப்பது வேற, கேட்பது வேற என்று சொல்லுகிற பொழுது, நீ ஒருவேளை நீங்கள் புத்தகத்தை படிக்கலாம், பைபிளை படிக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், கேட்பது வேற, படிப்பது வேற என்று சொல்லுகிற பொழுது,
மிக மிக ஆழமான கருத்துக்கள் உண்டு உண்டு உண்டு. படிக்கிற பொழுது தூய ஆவியின் துணை கொண்டு படித்தால்தான் முடியும். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட நிலை இல்லை. உதாரணமாக சொல்கிறேன், திருத்துதர் பணியில் நீ பார்க்குற பொழுது 8ஆம் அதிகாரத்தில் அந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சர் வருவார். எத்தியோப்பிய நிதி 8ஆம் அதிகாரத்தில் எடுத்து நீங்கள் படிச்சுன்னா இந்த நிதி அமைச்சர் ஒரு பல்லக்கில், இந்த காலத்தில் காரணம் சொல்லலாம், அந்த பல்லக்கில் உட்காந்துக்கிட்டு அவர் பைபிளை படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறார். அப்போ கடவுளுடைய தூதர் வந்து பிலிப்பு சொல்றார், பிலிப்பு, அந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சர் வந்து அந்த பல்லக்கில் உட்காந்துக்கிட்டு படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறார்ப்பா, நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சொல்றார். அந்த பிலிப் ஒடியாந்துட்டு அந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சர்கிட்ட கேட்கிறார். அது 30ஆம் வசனம் படிச்சு பாருங்க என்ன சொல்லுது. பிலிப்பு ஓடி சென்று அவர் ஏசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். உன்னை வாசிக்கிறீங்க, அது பொருள் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் புரிந்து கொள்ள முடியும்? யாராவது விளக்க விட்டு என்ன புரிஞ்சு சொல்லிட்டு, ஐயா தம்பி உட்காரப்பா என் பக்கம் உட்காரன்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறார். அவர் பிலிப் உட்காந்து சொல்லத்தான் விளக்கம் புரியுது. அப்புறம் போல போய் அவர் திருமுழுக்கு பண்ணுகிறார். என் அன்பானவர்களே, படிக்கலாம், அது தூய ஆவியின் துணை கொண்டு படிக்கிற பொழுதுதான். எல்லாரும் அப்படி முடியல. ஆனால் சொல்லுவதை கேட்கிற நிலை உண்டாகிறது, அங்குதான் முக்கியம். அதனால் தான் அறிவிக்கிறது இல்லைனாக்க எல்லாருக்கும் புக்கை போட்டு அந்த ஒரு புக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். யாரும் அதில் கண்டுட்டாங்க. எத்தியோப்பிய நிதி அமைச்சர் போல வாங்குவாங்க, அப்படி பார்த்துட்டு அப்படி போட்டு போயிட்டு அவன் படித்தார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நான் புக்கில் வாங்கிட்டு என்ன பண்ணுறான், படிக்கிறாங்களா நிறைய பேர். இப்போ 12,000 புக்கு மேலே வெளியிட்டு இருக்கிறோம். எல்லாரும் படிக்கிறாங்களா? எல்லாரும் படிக்கிறது இல்லை. அது வாங்கி படிச்சு சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நிறைய புக்கு வருது, புதுவாழ்வு புக்கு வருது, அந்த புக்கு வருது, இந்த புக்கு வருது, நிறைய மாதம் புக்கு வருது, படிக்கிறீங்களா? எதை படிக்கிறது இல்லைங்களா? இப்படி படிக்கிறது ஒன்று முடியல, அது கொண்டு. ஆனால் கேட்கிற காரியங்கள் இன்னைக்கு உட்காந்து கேட்டுருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன். எனவே தான் அந்த புனித பவுலடிகள் அந்த ரோமர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் அந்த 12 முதல் 20 வசனம் சொல்லும்போது அந்த 17ஆவது வசனம் சொல்லுவார் பாருங்க, அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான், கிறிஸ்துவை பற்றிய செய்தியை கேட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. இதெல்லாம் ஆண்டவர் தானே தன் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலக மீட்பராக அனுப்பிய அந்த ஆண்டவர் தானே திட்டத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திட்டத்தோடு கூட சென்றார். எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக, அந்த கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக, அந்த கிறிஸ்து இயேசுடைய பாடுகளை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அவர் ரத்தம் சிந்திகளும் ஜீவனை குறித்தும் எல்லாரும் அறிந்து மீட்புக்குள் வர வேண்டும் என்பதற்காகத்தானே திருமகன் இயேசு கிறிஸ்துவை பிதாவாக அனுப்பி வைத்தார். அது அறிவிக்க செல்ல வழிகளை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அறிவிக்கத்தை கேட்டால் தான். இதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, இந்த கருத்துக்களை இருக்கும் இயேசு கிறிஸ்து மீட்பராக இந்த உலகத்துக்கு வந்தான்கிற நிலையிலே பார்க்கிற பொழுது ஏசியா புத்தகத்திலே 52ஆம் அதிகாரத்திலே, ஏசியா புத்தகம் நான் எடுக்கிற 52ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை படிக்கிற பொழுது ஒரு கருத்து சொல்லிருக்கும் பாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் ஆரம்பத்தில் இந்த பைபிளை படிக்கிற பொழுது வியப்பட்டு போனேன். நான் 52 7வது வசனம், நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலை மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. எங்கே சொல்லுது பாருங்க. இதுல 5 பாயிண்ட் அழகா சொல்லிக் கொடுக்கிறாங்க. 5 பாயிண்ட்
பாருங்க, ஒன்று நற்செய்தியை அறிவிக்கவும். நற்செய்தி என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நல் வாழ்வை பலப்படுத்தவும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆணுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான காரியங்களை சொல்லிக் கொடுக்கும். நல்வாழ்வை பலப்படுத்தவும் இருக்கும். மூணாவது நலம் தரும் செய்தியை அறிவிக்கும். இவ்வுலகத்தில் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்று வாழ முடியும், விண்ணகத்தில் செல்வது எப்படி செல்ல முடியும் என்ற நலம் தரும் ஆத்ம நலம் ஆன்ம நலம் தருகின்ற செய்தியை கொடுக்கவும் உரைக்கவும். அடுத்தது விடுதலையை பறைச்சாட்டவும். இயேசு ஒருவரே மீட்பர், அவரால் தான் பாவ மன்னிப்புக்கான விடுதலை என்று சொல்லி பறைச்சாற்றவும். அடுத்தது உன் கடவுள் அரசாளுகிறார் என்று. அவர் அரசாளுகிறார். இந்த அரசாளுகிறது தானியேலாகவும் சொல்லப்பட்டிருப்பார். என்ன சொல்லுவார்னாக்க, அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று. அவர் கடவுள் ஒரு அரசை நிறுவுவார், அந்த ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஆட்சி வரணும் என்று செபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து நடப்பிக்கிறவர். நான் இந்த கடவுளுடைய ஆட்சி வரணும், அதாவது கடவுள் அரசாளுகிறார். கடவுள் எங்கே அரசாளுகிறார்? விண் அரசைப்பட்ட கடவுள். நான் இந்த டிவியில் சொல்லிட்டு இருக்கிறேன், கடவுளுடைய அரசு எப்படி வருகிறது என்று. உமது அரசு வருகை நாம் ஜெபிக்கிறோமே, அந்த அரசு எப்படி வரும்? கண்ணுக்கு புலப்படாதபடி வரும். எப்படி கண்ணுக்கு புலப்படாதபடி? அது தூய ஆவிக்குள்ளாக அப்படியே வரும். தூய ஆவிக்குள் எங்கே வரும்? இங்கே இங்கே சேரை போட்டு இங்கே வச்சு ஆளுகம். அப்போ நான் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவன். நான் அவருடைய ஆட்சிக்கு, அந்த ஆவியினால் எனக்குள் என்னை ஆளாகுகிற பொழுது ஆட்சிக்கு உட்பட்டவன். இப்போ இந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சி யாருக்குள்ள ஆட்சி செலுத்துகிறாரோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, நலமான ஒரு வாழ்க்கை இருக்கும். இந்த ஆட்சி வர வேண்டும் தான் ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்க சொன்னார். எனக்கு அந்த பார்க்கணும். நான் ஒரு நல்ல அருமையான ஒரு சிம்மாசனத்தை ஏற்பாடு பண்ணி அந்த சிம்மாசனத்தில், ஆண்டவரே வாரும், இந்த சிம்மாசனத்தில் உட்காருங்க, ஆட்சி பண்ணுங்க, என்னை ஆட்சி பண்ணுங்க, என் சொல் செயல் சிந்தனை எல்லாம் ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வச்சிருக்கிறார். அவர் உட்கார வச்சதுனால எனக்கு உள்ளது எல்லாம் நலமாயிருக்கிறது. இதே போல எல்லா மக்களுக்கும் உண்டாகப்பட வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தம் திட்டம் இருக்கிறது. பாருங்க, 5 காயின்ட்டுக்கிறாரு. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைச்சாட்டவும், உன் கடவுள் அரசாளுகிறார் என்று சொல்லவும் என்று கூறவும். இப்படி சொல்லுகிறவுடைய காலடி முதிரிகள், அந்த காலடிகள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். என் அன்பானவர்களை பார்க்கணும். அது படிக்கிறதில்ல, கேட்கறதில்ல, எல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்கள. எப்போ நீங்கள் சொல்ல போறீங்க? உங்கள் ஊரில் எழுங்க, உங்கள் பகுதியில் எழுங்க. இந்த சொல்றது ரொம்ப கஷ்டமானது. நானும் என் சகோதரரும் ஆரம்ப ஊழிய கட்டத்திலே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? அதெல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். அவர் நிறைய கஷ்டம், நிறைய. ஆனாலும் கூட அவர் பார்த்தார், கண்ணோக்கினார். அவருடைய பார்வையில் உண்மையும் ஒத்துமாக பாரத்தோடு நான் செயல்பட்டதனால்தான் அவர் எங்களை இவ்வளவாய் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் நடப்பிக்க வேண்டும் என்று தான் நான் எங்களுக்காக ஜெபிக்க சொல்றது. உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க மாத்திரம் இல்லை, நற்செய்தியை அறிவிக்கணும், அவசியம். எல்லா மக்களும் இயேசுவை பற்றி அறிவிக்கணும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் கூறுகிற பொழுது அங்கே நாகுமில் கூட இந்த கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறார். முதல் அதிகாரத்தில் 15 குறிச்சிக்க படிக்க வேண்டாம். நாகுமில் முதல் அதிகாரத்தில் 15 கூட அங்கே சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவை பற்றி நாம் அறிவிக்கணும். அந்த மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கிற பொழுது பேதுரு என்னிடம் பொருளோ இல்லை, என்னிடம் இருப்பதை நான் கொடுக்கிறேன் சொல்லி நான் சொல்லும்போது அங்கே உயிர் பெற்று அங்கே அற்புதம் நடந்தது போல நடக்கும். ஆண்டவர் இன்று நாளில் செய்து கொண்டிருக்கிறார். எரேமியா புத்தகம் எடுத்து
முதல் அதிகாரம் 7வது வசனத்தை தயவுசெய்து எடுத்து படிச்சு பாருங்க. அதுல அவர் சொல்லுவது என்ன? ஆண்டவர் என்னிடம் கூறியது, ஆண்டவரிடம் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல், அவரிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ, எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல், அவற்றை சொல். பார்த்துக்கிடுங்க. அங்க சொல்றாரு, எரேமியாவிடம் சொல்றாரு, நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நான் யாரிடமெல்லாம் அனுப்புறேன்னு போ சொல்லு சொல்றார். எனக்கு, என் சகோதரருக்கு, உங்களுக்கு ஆண்டவர் எரேமியாவிடம் சொன்னதைத்தான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுடைய பங்குல, உங்களுடைய வட்டாரத்துல, உங்க ஊர்ல, கிராமத்துல சொல்லுன்னா போய் சொல்லுங்க. அவசியம். இயேசு மீட்பரை பத்தி சொல்லுங்க. நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு முன்னாடி கைத்தட்டி பாட்பாடி இருக்கட்டும், சந்தைக்கு முன்னாடி கைத்தட்டி பாட்பாடி இயேசு பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அப்புறமேல ஒவ்வொரு கிராமத்துக்கு போனோம், பங்குக்கு போனோம். எப்படி அந்த காலத்தில் காரு பைக்கெல்லாம் நடக்குது. அந்த காலத்தில் 31 வருடம்னாக்க 29 எல்லாம் நடந்ததெல்லாம் பைய தோல் மாற்றி போயிட்டு இருந்தேன். பெரியமானவர்களே சொல்லணும். அங்கே அவர் சொல்றார், போ, நடந்துட்டு போய் சொல்லுன்னு சொல்றார். இறைவன் சொல்றார், இன்று நீங்க தான் அந்த எரேமியா, நீ தான் அந்த எரேமியா, நீ தான் அந்த எரேமியா சகோதரமே, நான் எரேமியா. ஒவ்வொரு போய் சொல்லணும், அவசியம் சொல்லணும். அப்படி எல்லாரும் போய் சொல்லுனாக்க நற்செய்தி போயிட்டு இருக்கும். அதே அதிகாரத்திலே, அந்த எரேமியாவிலே அதே அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அதுல சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், நான் கட்டளை அனைத்தையும் அவரிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். நீ பயப்படாத, இல்லைன்னா அவங்க முன்னாடி நீ பயப்படுவேன்னு. நீ ஆண்டவர் பக்கமா அவங்க பக்கமா? நீ ஆண்டவர் பக்கமா தைரியமா போ, நீ அவங்க பக்கம்னா புடங்கிட்டு கடக்காடு. என்ன சொல்லுகிறது பிரியமானவர்களே? இதெல்லாம் நான் பார்க்கிற பொழுது இறைவசன வார்த்தை, நற்செய்தி அறிவிக்கின்ற அவசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கருத்தை அப்படியே கண்டு பார்க்கும் பொழுது ஏசியாவில் சொல்றாரு, அவருக்கு சொல்றாரு, எரேமியா சொல்றாரு. அதை இதில் படிச்சுனாக்க இந்த ஆவிக்குரிய வாழ்வில் வளருவோம் என்கிற புத்தகத்தை படிச்சுனாக்கா அதில் நற்செய்தி அறிக்கை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கருத்தை சொல்லுகிற பொழுது அந்த எரேமியா புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், 23, 28 சொல்லப்பட்டிருக்கும். அந்த சொல்லப்பட்ட வார்த்தை குறிச்சுக்கிடுங்க. அது சொன்னால் கனவு கண்ட இறைவாக்கினான் தன் கனவை எடுத்து சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்ல அதில் சொல்ல இருக்கிறேனோ அதை உண்மையோடு கூட எடுத்து வைக்க வேண்டும் சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுடைய வயதானவர்களுக்கு கனவுகள் காட்சி வழியாக சொல்லிக்கலாம். அந்த கனவு காட்சி வழியாக சொல்லுகிறத நீங்கள் அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டு அப்படியே இருக்காதீங்க, போய் சொல்லுங்க. நற்செய்தியின் அவசியத்தை உணருங்க, சொல்லுங்க. பைபிள் சொல்லிருக்கு நற்செய்தி கனவு காண்றதுக்கு. அப்படி நான் சொல்லி வருகிற பொழுது திருப்பாடலில் 22ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம் ஒரு வாசனம் 22ல் 27 முதல் 31 வசனம் ஒரு கருத்தில் இருக்கும். 22, 27 படிங்க, 22, 20 படிங்க. பூவுலகின் கடை எல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். என்ன சொல்லிக்கிறது? அது படிச்சு அந்த 31 வருஷம் படிச்ச எனக்கு பயங்கரமா இருக்கும். நீ போய் சொல்லு. அப்ப ஆண்டவர் பூவுலகின் கடை எல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து, இயேசுதான் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று உணர்ந்து அவர் பக்கம் வருவார்கள். தன் பாவலுக்காய் மனவருந்துவார்கள், மீட்படைவார்கள், விண்ணக வாழ்வுக்கு செல்வார்கள். இந்த கருத்தை கொண்டு தான் அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயோ, இதெல்லாம் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே நிறைய காரியத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிற பொழுது தான், நற்செய்தி அறிவிக்கிற தான் ஆவிக்குரிய ஜீவத்திலே கடந்து வர முடியும். கலாத்தியர் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது அது கலாத்தியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 2, 5 வசனம் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம், நேரம் ஆகி போச்சு. எல்லாம் சொல்றீங்க
இன்னும் நிறைய பேசுங்க பிரதர். எங்கே பேசுகிறீங்க? ஜெபிச்சா தானே, ஜெபிங்க. இன்னும் நாட்களில் நேரத்தை அதிகமாக ஆண்டவர் கொடுக்கட்டும், என் முதலாளி கொடுக்கட்டும், நாட்கள் நேரத்தை அதிகமாக கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணிக்கிட்டுங்க. உங்கள் ஜெபங்கள் வெற்றி உள்ள ஜெபமாய் மாறணும், கடக்கட்டும். பிரியமானவர்களை பார்க்க கலாத்தியரில் வாக்கிற பொழுது அதில் 3ஆம் அதிகாரத்தில் 2-5 வசனத்தை சொல்லுகிற பொழுது இந்த நற்செய்தி போகிற பொழுது தான் பரிசுத்த ஆவியானுடைய காரியங்கள் எல்லாம் கடந்து வருகிறது தான். பரிசுத்த ஆவியுடைய ஆவிக்குரிய நிலைகள் எல்லாம் கடந்து வருகிறான். இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற நிலையில் இல்லை என்று நற்செய்தி அறிவிக்கணும். அன்னைக்கு பேதுரு நற்செய்தி அறிவித்தார், இயேசுவை பற்றி அறிவித்தார். அவர் அறிவித்திருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியினர் எல்லாம் இறங்கி வந்தார்னு, கொர்நேலியு மலையில் எல்லாம் இறங்கி வந்தார் என்று. அன்பானவர்களே நற்செய்தி அறிவிக்கின்ற கருத்து ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நேரம் ஆகிப்போச்சு. லூக்கா நற்செய்தியில் பார்க்கிற பொழுது 16ஆம் அதிகாரத்தில் பணக்காரரையும் லாசரை குறித்து சொல்லியிருப்பாங்க. அது நடந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும், அதிகம் சொல்ல தேவையில்ல. பணக்காரன் வீட்டு வாசப்படியில் லாசரை உட்காந்துக்கிட்டு பிச்சை சாப்பிட்ருக்கிறான். புண்ணுலாம் இருக்குது, நாயெல்லாம் இருக்குது, அப்படியே நிற்கிறான். 2 பேர் இறந்து போகிறார்கள். லாசரு மேலே போகிறான், பணக்காரன் கீழே போகிறான். அப்போ ஆபிரகாம் மடியில் அவர் இருக்கிறான், கீழே இருக்கிறான். இங்கே கேட்குறான், ஐயா இப்படி தானே இருக்கிறாங்கண்ணா, ஐயா இப்படி தானே இருக்கிறதுன்னு, இப்படி தானே இருக்கிறது. அவங்க இருக்காங்க, யாருன்னா அனுப்புங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அந்த 29ஆவது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். அது என்ன சொல்லுவாருனாக்க, இவர் கேட்பார், பணக்காரர் கேட்பார், என்னுடைய சகோதரலாம் இப்படியே போகக்கூடாது, அதுக்காக யாராவது அனுப்புங்க, அவர் அனுப்புங்க, போய் சொல்லிட்டு வரட்டும் அப்படின்லாம் கேட்குறாங்க. எடுத்து படிச்சுக்குங்க. அப்படி அதில் சொல்லுவார் எனக்கு. அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர்களுக்கு உண்டு. யாரு? மோசேன்னு இருக்கிறாங்க. அவங்க மோசே அதெல்லாம் அனுப்புங்க. யாருக்கு? அவங்க இருக்கிறாங்க. யாரு? அவர் தான் அந்த மோசே, உங்களதான் அந்த அவர் தான் நீங்கள் இல்லைங்கள, அந்த அவர்கள் தான் நீங்கள். நாம் ஒவ்வொரு நற்செய்தி அறிவிக்கணும். மற்றவர்கள் கெட்டு கீழே போகாதபடி மேலே கொண்டு வருவதற்காகத்தான் நாம் ஜெபிக்கணும். இந்த வேலையை கூட, இந்த புத்தகம் கூட அது மாதிரி தான் செஞ்சு எழுதிட்டு இருக்குது, கொண்டு வர நாம் ஜெபிக்கலாம். பெரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். இந்த வேலையில் ஒப்பு கொடுக்கலாம். இந்த நிலையிலே கடவுளுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து நற்செய்தியின் அவசியத்தை உணர்ந்து நாம் கடந்து செயல்பட வேண்டும். மன்னவர்களே, கண்களை மூடுவோம். கேட்டிருக்கிற ஒவ்வொரு இறைவசனங்களும் அப்படியே அசைவாடி கொண்டே இருக்கட்டும். அது உள்ளத்தில் ஓடி போட்டு உயிர் ஓட்டத்தை கொடுக்கட்டும். பத்தி எரியட்டும். எரேமியா சொல்லுகிறார், இந்த வார்த்தையை நான் கேட்டு என்னால் அடக்கி வைக்க முடியவில்லை. நான் சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று எரேமியாவிலே சொல்லுகிறார். இப்ப கேட்டிருக்கிற வார்த்தை உங்களால் அடக்கி வைக்க, ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்று ஒரு உள்ளுணர்வு கடன் செய்யணும், ஒரு உள்ள உணர்வு வருகிறது. அந்த உள் உணர்வு தூய ஆவியினால் வருகிற உள் உணர்வு. தூய ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துல என்ன உணர்த்துறாரோ அது செய்யுங்க. மக்களுக்கு நற்செய்தி அறிவிங்க. உங்களால் முடிந்த அளவு செயல்படுங்க. நற்செய்தி ஊழியத்துக்காக ஜெபியுங்க. இது போன்ற விண்ணக வாழ் நோக்கின்ற புத்தகம் போன்ற ஆவிக்குரிய நல்ல நற்செய்தி புத்தகத்தை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க, செயல்படுங்க. இந்த புளித்துக்காக செயல்படுங்க. உங்களுக்கு தூய ஆவியானவர் என்ன உணர்த்துறாரோ அதை செய்யுங்க. இப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எழுந்து பிரகாசிக்கும்படியாய் நீ செய்துவீராக. தடைகளை நீக்கி போடுவீராக. அற்புத அடையாளங்களுடைய வாழ்க்கையில செய்யட்டும். அதை அவர்கள் சாட்சிகளாய் கூறட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே என் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்தார் என்று அவர் சாட்சி கூறுவதே ஒரு நற்செய்தி பணியாக அமையட்டும். ஆண்டவரே, நோய்கள் நீங்கட்டும், வியாதிகள் அகன்று போகட்டும், மரண படுக்கையில் இருப்பவர்கள் எழுப்பட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், அற்புதங்கள் அடையாளங்கள் இன்று நடக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் சாட்சி சொல்லி மகிமைப்படுத்தட்டும். இது நல்ல ஒரு நற்செய்தி பணியாக அமையட்டும்.
எங்களுக்காக மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருப்பெயரிலே பிதாவே, ஆமீன். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன்லைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.